லைவ்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஏஞ்சல்ஸ் டிவில் டாஸ்க் வந்து பரபரப்பா பயங்கரமா போகுது. என்னடா இவ்வளவு சூப்பரா போகுது, என்னடா இந்த சீசன் வந்துட்டு டால் டாஸ்க்கு ஒருத்தனை வன்மம் தூண்டுறதா இருந்தாலும் சரி, வன்மம் பண்ற மாதிரி வந்துட்டு அவனை ட்ரிகர் பண்றதா இருந்தாலும் சரி, அவனை வந்து ப்ரோவோக் பண்றதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி வந்துட்டு வேலை எல்லாம் வந்துட்டு இனிமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டாஸ்க் ஆகும்டா. டிஆர்பி உங்களுக்கு வந்துட்டு சீசன் 8 டிஆர்பி வந்துட்டு டாப்ல நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த மாதிரி டாஸ்காவே எல்லாமே கொடுங்க. நீங்க வந்துட்டு இந்த ஒரு பிசிக்கல் டாஸ்க் அதெல்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க இவங்கள்ட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கருத்து. இப்போ வந்து லைவ்ல என்ன பைத்ரா வந்து பிரின்னு பிரிச்சு செஞ்சுட்டாங்க. என்னன்னு பாக்குற முன்னாடி ஒரு 20 பேர் தான் நம்ம வீடியோ பாக்குறாங்க. 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் அதை மட்டும் மறக்காம பண்ணுங்க. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கே ஒரு டிஸ்டர்ப் ஆகுது. என்னோட கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போறோமே, அது ஒரு வியூஸே போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதா இருக்குது. அண்ட் ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் மோட்டிவேட்டா இருக்கும் நான் நம்புறேன். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு டிவில்ஸ் ஏஞ்சல்ஸ் பயங்கரமா வந்துட்டு போகுது. அந்த ஒரு சேலஞ்சே வந்துட்டு ஐயோ என்னடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. இப்போ வந்துட்டு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 3 பேர் வந்துட்டு இவங்க வந்து டிவில்ஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு 3 பேர்த்த சூஸ் பண்ணும். 3 பேர்த்த வந்துட்டு அவங்கள்ட்ட ஒரு 3 ஹார்ட் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஆள்கிட்டையும் 3 ஹார்ட். அந்த ஹார்ட்டை கொடுக்கணும். எப்படின்னா அவங்களை கோவப்படுத்தி வன்மத்தை தூண்டி அந்த மாதிரி வந்துட்டு அவங்க கோவப்பட்டணும் அழுகணும் அந்த மாதிரி இருந்தா வந்துட்டு அவங்க அந்த ஒரு ஹார்ட்டை கொடுத்தணும். அதான் வந்துட்டு இவங்களோட வேலை. அதோட என்னடா அடே பயங்கரமா வந்துட்டு தீபக்லாம் வந்துட்டு இறங்கி செய்யறாப்ல. அடே எவ்வளவு வந்துட்டு அவர்கிட்ட வன்மம் இருந்துச்சா அதெல்லாம் தூக்கி டபக்குன்னு போட்டுட்டு இருக்காப்ல. அடே பிரின்னு பிரிச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பவித்ரா வந்துட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. அது இப்ப ஃபர்ஸ்ட் பவித்ரா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. சமைச்சிட்டு இருக்கும்போது வந்துட்டு உனக்கு சமைக்கவே தெரியலன்னு சொல்லு. அவங்க வாயாலே சொல்றாங்க எனக்கு சமைக்க தெரியல, நான் எனக்கு கேவலமா சமைப்பேன், கேவலமா ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய இது வந்துட்டு அவங்களை பத்தி வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் தீபக் வந்து அந்த ஒரு டால் டாஸ்க் வந்து 5 பேர் வேணுக்குனே தான் அவுட் ஆகுன. உன்னை நம்பி இருந்தவங்களை எப்படி அவுட் ஆகுவேன்? உன்னை நம்பி இருந்தா எல்லாருமே அவுட் ஆகிருவியா? உன்னை நம்பி யாருமே இருக்க கூடாதா? ஏன் இப்படி போய் சொல்ற விஜய் சேது சார்ட்ட அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய இது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். வந்து அவங்களுக்கு பயங்கரமா வந்துட்டு அட்டாக் ஆகுது, பயங்கரமா கோபமா வராங்க. ஐயோ இந்த ஒரு டால் டாஸ்க்னால தானே அவங்க வந்து அங்கேயே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த டால் டாஸ்க் வந்து ரிப்பீட் அவங்களுக்கு கோவம் தெரிஞ்சு ரிப்பீட்டா வந்துட்டு தீபக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டால் டாஸ்க் வச்சு நீ இப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ண ஏன் ஒத்துக்க மாட்டேற? ஸ்ட்ராட்டஜி பண்ணு ஒத்துக்க. உன்னை நம்பி இருந்த ரஞ்சித், உன்னை நம்பி இருந்த ஆனந்தி, இவங்களாம் ஏன் இப்படி ஏமாத்துற? உன்னை நம்பியே யாரும் வரக்கூடாதா? அப்புறம் உன்னை நம்பி வந்துட்டு யாராச்சும் வந்தாங்கன்னா இப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்லி ரொம்ப உடஞ்சு போறாங்க பவித்ரா. உடஞ்சு போனோன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு தக்காளி வச்சு மூஞ்சில தேய்க்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வாயில தேய்க்கிறதா இருக்கட்டும், அந்த தேய்ச்ச தக்காளி சாப்பிட சொல்றதா இருக்கட்டும், இவங்களை வந்துட்டு அதெல்லாம் எதிர்பார்க்காம அதையும் சாப்பிடுறாங்க. என்னடா ஓரளவுக்கு தாண்டா டிவில்ஸ்னா ஓரளவுக்கு தாண்டா ஏஞ்சல்ஸ் பாவண்டா பவித்ரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இதை வந்து சாப்பிட சொல்றாங்க. அதுக்கப்புறம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது இப்பெல்லாம் பண்ணா யாரா இருந்தாலும் அழுவதான் செய்வாங்க. அது லேடிஸ், அதுவும் பால்வடையிற பப்பா அவங்கள போயிட்டு அழ வச்சுட்டு இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா பயங்கரமா இருக்குங்க. டாஸ்க் வந்து வேற லெவல்ல வந்துட்டு போயிட்டு இருக்குது. நான் பார்க்கும்போது செம்மையா வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் சொன்னேன். ஒரு பக்கத்துல அவங்க கதறிக்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு ஒரு என்ஜாய்மெண்டா இருக்குது. அந்த இதான் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து தீபக் கிட்ட இருந்து ஒரு ஹார்ட் வாங்கிறாரு. எப்படின்னா தீபக் வந்து ஒரு ஹார்ட் வாங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பவித்ரா உள்ள மறுபடியும் இன்னொரு ஆள் மஞ்சரியா இருக்கட்டும், சாச்சனா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சத்யாவை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இன்னைக்கான 3 பேர் மாட்டினாங்க. பவித்ரா அண்ட் நெக்ஸ்ட் சத்யா அண்ட் நம்ம அன்சிதா, 3 பேருமே பிரின்னு பிரிச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. லைவ்ல பாத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்குது. மறக்காம என்ஜாய் பண்ணணும்னா ஃபுல்லா பாக்கணும்னா லைவா போய் பாருங்க. செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே நம்மளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு அப்டேட்டா நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வேற மாதிரி இருக்குது. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் என்னடா அப்படிங்கறத. எப்படின்னா இந்த ஒரு டாஸ்க் உள்ள வந்து எல்லா வன்மத்தையும் கொட்டுறாங்க. டாஸ்க் முடிஞ்ச அப்புறம் தான் இண்டிவிஜுவல் கேம் வந்து இவங்களோட பவர்ஃபுல் வந்துட்டு 2 பேரும் வெடிச்சுக்கிட்டு இருக்குது, கிளாஷ் ஆகுறது அப்படிலாம் தெரிய போகுது அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரியுது. என்ன நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி